கண் திருஷ்டி என்பது பாரம்பரியமாக நம்முடைய சமூகத்தில் பலர் நம்பும் ஒரு விஷயமாகும். இது ஒருவருக்கு எதிர்மறையான ஆற்றலை ஏற்படுத்தி உடல்நலம், தொழில், கல்வி, குடும்ப உறவுகள் மற்றும் செல்வ நிலையை பாதிக்கக்கூடும். கண் திருஷ்டி ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக யாராவது ஒருவர் எளிதில் கவனிக்கக்கூடிய அழகு, செல்வம், அறிவு அல்லது எதற்காவது சிறப்பாக இருப்பதால் பிறரின் பார்வையால் பாதிக்கப்படுவதாக கருதப்படுகிறது. இதனை நீக்க நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு பரிகார முறைகளை பரிந்துரைத்துள்ளனர். இவை நமது வாழ்க்கையை பாதுகாக்க மட்டுமின்றி மனநிம்மதியையும் அளிக்கும். கண் திருஷ்டி ஏற்பட்டதை அடையாளம் காண பல அறிகுறிகள் உள்ளன. குழந்தைகள் அடிக்கடி அழுவது, தூக்கம் குறைவு, உடல்நலக் குறைவு, மந்தமான உணர்வு, அடிக்கடி வீணாக சோர்வு ஏற்படுதல் போன்றவை இதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம். வீட்டில் தொடர்ந்து சண்டை, பிரச்சினை, குழப்பம் அதிகமாகுதல், தொழில், வியாபாரம், வேலை, கல்வியில் எதிர்பாராத தடைகள், வீட்டில் செல்வாக்கு குறைவு, அடிக்கடி பொருள் இழப்பு மற்றும் வாகனங்கள், பொருட்கள் அடிக்கடி பழுது அடைவது போன்ற பல நிகழ்வுகளும் கண் திருஷ்டியின் விளைவாக அமையலாம். இதனை நீக்க சில எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகார முறைகளை செய்யலாம். கண் திருஷ்டி நீக்குவதற்கு உப்பு, மிளகாய் மற்றும் பசும்பால் பரிகாரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கைப்பிடி உப்பு, 3 சிவப்பு மிளகாய், சிறிது பசும்பால் எடுத்து 3 முறை சுற்றி அதை எரித்துவிடலாம். இது கண் திருஷ்டியை நீக்கி நல்ல ஒளிவழியை தரும். கருப்பு நூல் அணிதல் என்பது மற்றொரு சிறந்த முறையாகும். குழந்தைகளும் பெரியவர்களும் கருப்பு நூல் அணிவது தீய சக்திகளை தடுக்க உதவும். குறிப்பாக குழந்தைகளுக்கு பசுமணல் அல்லது தாமிரத்தில் கருப்பு கண்ணும் சேர்த்து போடலாம். சனிக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்களில் எள் எண்ணெய் விளக்கேற்றி சிவன் அல்லது விஷ்ணுவை வழிபடலாம். இது வீட்டில் புனித ஆற்றலை நிலைநிறுத்தும். கோமியம் தெளித்தல் மற்றும் வீட்டில் சாம்பிராணி புகை விடுதல் என்பது தீய சக்திகளை அகற்றும் வழியாக அமையும். மேலும் கற்பூர தீபம் எரித்து துளசி பூஜை செய்வது வீட்டில் நன்மையை ஏற்படுத்தும். கண் திருஷ்டி நீங்க சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சகல திருஷ்டி தோஷ நிவாரணாய நமஹா என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லலாம். கண் திருஷ்டி அதிகம் இருப்பவர்கள் சந்திர பகவானுக்கு விசேஷ பூஜை செய்து குரு பகவானை வழிபட்டால் நன்மை கிடைக்கும். தினமும் கந்த சஷ்டி கவசம் அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தால் தீய சக்திகள் நீங்கும். கண் திருஷ்டி நீக்க ஹோமங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும். சிவன், முருகன், சுதர்சன பெருமாள், மாரியம்மன் வழிபாடு கண் திருஷ்டியை நீக்கும். சுதர்சன ஹோமம், மகா மிருத்யுஞ்சய ஹோமம் போன்றவை மிகப்பெரிய பாதுகாப்பளிக்கும். வீட்டில் கண் திருஷ்டி ஏற்படாமல் இருக்க வீட்டில் கற்பூரம், சாம்பிராணி புகை விட வேண்டும். துளசி, அருகம்புல், வில்வம் போன்ற புனித மூலிகைகளை வளர்க்க வேண்டும். வீட்டில் சிவன், விஷ்ணு, முருகன், ஹனுமான் போன்ற தெய்வங்களை வழிபடுவது முக்கியம். சூட்சும சக்திகளை தடுக்க பச்சை நிற உடைகளை அணியலாம். கண் திருஷ்டி நீங்க நல்ல எண்ணங்கள், நேர்மையான வாழ்வு அவசியமாகும். கண் திருஷ்டி நீங்க வீட்டில் அமைதியும் செழிப்பும் நிலைக்க எல்லாருக்கும் இறையருள் கிடைக்க வாழ்த்துக்கள்.